உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்க தங்கத்தை பற்றி பார்க்கலாம். சுமார் ஒரு 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரிகம் வளராத காலம். அப்போ ஒரு மனிதர் என்ன பண்ணார், ஆத்தங்கரையில் நடந்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு கண்ணில் ஒரு பிரகாசமான ஒரு மஞ்சள் கல் பட்டுச்சு. அதை ஆற்றுலேருந்து எடுத்து பார்த்தாரு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சி போச்சு. அவருக்கு தெரியாது அவர் கண்டுபிடிச்சது தங்கம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதை சேகரிக்க ஆரம்பித்தாங்க ஆற்றுலேருந்து. அதுக்கப்புறம் அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு கழுத்தில் கையில் அணிய ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒரு ஆடம்பரமாகவோ இல்லை ஒரு நகையாகவோ தெரியாது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. எல்லாரும் அணிய ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் தங்கத்துக்கு ஒரு மதிப்பு கிடையாது, பணம் அப்படின்ற ஒரு மதிப்பு கிடையாது. வெறும் அலங்காரத்துக்கு மாத்திரமே பயன்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஒரு விலை மதிப்பு இல்லாதது அப்படின்றத மக்கள் உணர ஆரம்பித்தாங்க. சுமார் 3000 ஆண்டுகளில் எகிப்து, மெசபடோமியா, இந்தியா அந்த மாதிரி நாகரிகங்களில் தங்கம் ஒரு முக்கியமானதாக மாறுச்சு. அரசர்கள்லாம் தங்க கிரீடம் அணிய ஆரம்பித்தாங்க. கோயில்களெல்லாம் தங்கத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. கடவுள்களுக்கு அணிவிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தங்கம் இருக்கவங்க அதிகாரமாக இருந்தாங்க. ஸோ ஒரு கிமு 600ஆம் நூற்றாண்டுகளில் மனிதர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சாங்க. அது என்னென்னா, தங்கத்தை நாணயமாக மாற்றினாங்க, அதாவது பணமாக மாற்றினாங்க. இதுதான் உலகத்தினுடைய முதல் பணம். அப்போ வியாபாரம் ரொம்ப எளிதாகிடுச்சு. ஒரு மதிப்புக்கு ஒரு வடிவம் கிடச்சிது. அதை வச்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லாக அவங்களோட வியாபாரத்தை முன்னேற்றினாங்க. 1500லேருந்து 1800 வரைக்கும் தங்கம் உலகத்தை ரொம்ப கவர்ந்துச்சு. அப்போ மக்கள் என்ன பண்ணாங்க, வீடுகளை விட்டுட்டு தங்கத்தை தேடி பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் கோல்டு ரஷ் அப்படின்ற ஒரு காலகட்டம். சில பேர் நல்ல பணக்காரானாங்க, சில பேர் அந்த பயணத்தில் அதனுடைய வாழ்க்கையை இழந்தாங்க. ஸோ 1800ஆம் ஆண்டுகளில் நாடுகள் தங்களுடைய பணத்தை தங்கத்தோடு இணைச்சாங்க. அதனால் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இது. 1800ஆவது ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளும் தங்களுடைய பணத்தை தங்கத்தோடு இணைச்சாங்க. இதை தான் நம்ம கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டோட செல்வம் அதனுடைய தங்கத்தை பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி தங்கம் பார்த்திங்கன்னா நகையாக மாத்திரம் இல்லாமல் நம்மளோட கையில் இருக்க மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், சேட்டலைட்ஸ், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்துலேயுமே கண்டக்டிவிட்டிக்காக தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. அது மாத்திரம் இல்லாத இனி டிஜிட்டல் கோல்டுன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக டிஜிட்டல் கோல்டும் பயன்பாட்டில் இருக்குது. தங்கம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, அதனுடைய மதிப்பு குறையலை. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, தங்கம் மாறினது மனிதர்களுடைய பார்வை தான். ஒரு ஆத்தங்கரையில் கல்லாக கண்டுபிடிச்சது இனி உலகத்தோட செல்வமாக மாறிடுச்சு. தங்கத்தோட பயணம் தான் நம்மளுடைய வளர்ச்சியோடைய கதையும் கூட. இதில் ஒரு உண்மை என்னென்னா, தங்கம் நம்மளை பெரிய ஆளாக மாற்றுச்சு, நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுச்சு. தங்கம் கையில் இருந்தாலும் மனசில் உண்மை இல்லை, நேர்மை இல்லைன்னா அதில் எந்த மதிப்பும் இல்லைங்க. அதனால் நல்ல எண்ணம், நல்ல செயல் இருந்தால் நீங்களே ஒரு தங்கம் தான். நல்ல நினைவில் வச்சுங்க. தங்கத்தை சேகரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனிதத்துவத்தை சேகரிங்க. ஏன்னா உலகம் உங்களை தான் நினைவில் வச்சுக்க முடியும்.